வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கும்படி காலையில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு மாலையில் தடை. விசாரணை ஜனவரி 21ஆம் தேதி ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உலகளவில் முன்னணியில் இருப்பதை நோக்கி செயல்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். தமிழகத்தில் ஆளுங்கட்சியின் முதல் குடும்பத்தின் தயவின்றி திரைப்படங்களை வெளியிட முடியாத சூழல் உள்ளது. பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா குற்றச்சாட்டு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரூபாய் 300 சிறப்பு தரிசனம் உட்பட அனைத்து டிக்கெட்டுகளுக்கும் ஆன்லைன் முன்பதிவு முறை அமலுக்கு வந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் சேரும்போதுதான் விஜய் அசைக்க முடியாத சக்தியாக மாறுவார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் 28ஆம் தேதி கூடுகிறது. அடுத்த நிதி ஆண்டுக்கான பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. அமைச்சர் நேரு மீதான முறைகேடு புகார் குறித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை தொடங்கியது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தகவல். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியம் சான்றிதழ் தர மறுப்பது கடும் கண்டனத்துக்குரியது. சமூக ஊடகப்பதிவில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டு. பராசக்தி திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிட உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தாவேகா தேர்தல் அறிக்கையை தயாரிக்க 12 பேர் கொண்ட குழுவை அமைத்து அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவு. வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு மாணவர்கள் அர்ப்பணிப்புடன் பங்களிக்க வேண்டும். தமிழக ஆளுநர் RN ரவி வேண்டுகோள். 2021 சட்டசபை தேர்தலில் கொடுத்த 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். உங்க கனவை சொல்லுங்க திட்டம் தொடங்க விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.